எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நோ கார்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பொருள் ட்ரூ இன்டென்ஷனை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரகோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Traveling, okay. Visa, okay. Friendliness, morality, schizophrenia, okay. Illusion, going with the flow, guilt, exhaustion, let go, drain, so bottom of the deck, be a big word. Okay, so இன்றைக்கி நம்ம அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நீங்கள் ஒரு நோ கார்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற ஒரு ட்ரூ இன்டென்ஷன் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் அப்போ இருந்தாலும் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதெல்லாம் ஃப்ரீ ஆகிற விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா ஓகே, ஸோ மேபி இது ரிலேஷன்ஷிப் மாதிரி மேபி ட்ராவலிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை கரண்ட்லி வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் நீங்களும் அவங்களும் ட்ராவல் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லைங்க ட்ராவல் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் மேபி உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்து நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போனால் இருக்கலாமும் நீங்கள் இருக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு க்ளூ. ஓகே, இல்லை ஒரு சிலவங்க வந்து லாங் டேஷன் ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடியவங்க ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை தூரம் உங்களுக்கு எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அத்தனை தூரம் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். பட் உங்களோட நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு எஃபோர்ட்டாகவே இருந்தாலும் மேபி உங்களுக்கு ஒரு 1 மந்த் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும், அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு க்ரோவே இருக்காது. நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கும்போது ஒரு 1 டே 2 டேஸ்க்கு அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட ஏதாவது பேசலாம், பழகலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட மறுபடியும் டிஸ்டன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிளாக்ல போடுறது, இல்லைங்க ஒரு ஸ்னேகம் இல்லாத ரீதிக்கு நடந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷோராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை தூரம் உண்மையாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். ஓகே, ஸோ என்னதோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்து ஒன்லி நீங்கள் டயர்ட் ஆகிட்டுண்டு, இல்லைங்க நீங்கள் டவுன் ஆகிட்டுண்டு, அழுது தேம்பிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எனக்கு இதுக்கு மேலே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்க முடியாது, எனக்கு எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்து நான் டயர்ட் ஆகிட்டுண்டு தோற்றுடும், இனிமேல் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்று எஃபோர்ட் கொடுத்தேன் அப்படின்னா நான் மொத்தத்தில் ஜீரோவில் போய் நிற்பேன். ஏன்னா இந்த ஒரு 24/7 இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி சரியாகாதா, நாளைக்கு சரியாகாதா, இன்றைக்கி திருந்த மாட்டேன், நாளைக்கு திருந்த மாட்டேன், நான் என் மைண்டை கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஃபேமிலி லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணாமல், என்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் 24/7 இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே நான் திங்க் பண்ணி நான் கொடுக்கக்கூடிய எல்லா எஃபோர்ட்டும் லாஸ்ட்டாக டயர்ட் ஆகிட்டு. இல்லைங்க நான் ஒரு எஃபோர்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது 2 நாள் ஓகே, 3 நாள் ஓகே, மறுபடியும் பழைய குருடி கதவை தவிர இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்துகிட்ருக்கு. இனி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்க முடியாது, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கிட்டோம். எனக்கான ஒரு கனெக்ஷனாக இருந்தீங்க, இல்லைங்க எனக்கான ஒரு பார்ட்னராக இருந்தீங்க, இல்லைங்க நானும் அவனை மீட் பண்ணணும்னு விதியாக இருந்தீங்க, எல்லாம் தெய்வம் என் லைஃப்பில் கொண்டு வந்து விடட்டும். இதுக்கு மேலே எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே எனக்கு இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. டயர்டாகி யாரோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஆத்மார்த்தமாக நீங்கள் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு அப்படி நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். ஸோ இந்த இனி நான் சேசிங் பண்ண போகிறதில்ல, ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்க போகிறதில்ல, இதுக்கு மேலே எனக்கு எப்படி எஃபோர்ட் கொடுக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல. நான் டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு இனி நான் எல்லாத்தையும் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். தெய்வம் அது கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ நான் எல்லாத்தையும் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அது எனக்கு நல்லதாக இருந்தீங்க அவன் கொண்டு வந்து சேர்க்கட்டும், எனக்கு அது நல்லது, எனக்கு லைஃப்பில் வந்து சேரணும் விதி இருந்தே கொண்டு வந்து சேர்க்கட்டும், இல்லைங்க வேண்டான்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா
ஆஹ் அது வந்து கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் நானும் ஒரு விஷயம் நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து ஆம், எப்போவுமே நம்ம ஒரு பொருள் ஆசைப்படுறதை விடையும் நமக்கு ஒரு பொருள் அது அது எவ்வளோ தூரம் பியூர் லவ்வாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறதை விட நீங்கள் அதை தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணி பாருங்க. கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ சரியோ எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதே நீங்கள் கொண்டு வந்து கொடுங்கன்னு நீங்கள் டிவைன் கிட்ட ஒப்படைச்சு பாருங்கள். அவ்வளோ அது ஏன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மனுஷங்க ஆக்சுவலி நம்ம மனுஷங்களாக நம்ம கடவுள் கிடையாது, நம்ம தெய்வம் கிடையாது. நம்ம வெளி பார்வையில் வெளி தோற்றத்தை வச்சு நம்ம ஒரு போஸ்டரோட கேரக்டரை நம்ம அதை கால்குலேட் பண்ணி இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம அதை வந்து கால்குலேட் பண்ணி எனக்கு இவங்க தான் வேணும் நம்ம ஒத்த காணிக்கிறோம். பட் தெய்வத்துக்கு வந்து எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ அப்போது நான் என்ன சொல்கிறது, நம்ம ஒரு பொருள் ஆசைப்படுறதை விடையும் நம்ம தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சு பாருங்கள். எனக்கு எது நல்லதோ அதை நீ கொடுன்னு சொல்லிட்டு அதை ஒப்படைச்சு பாருங்கள். அது நம்ம லைஃப்பில் கடந்து வர்றது அவ்வளோ ப்ரீஸிஸாக இருக்கும். ஸோ அது நான் நிறைய விஷயத்தில் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே தெய்வம் கொடுக்குறத நம்ம வாங்கிக்கணும். ஓகே, தெய்வத்துக்கிட்டே எல்லாத்தையும் ஒப்படைச்சு பாருங்கள். நமக்கு லைஃப்பில் அவ்வளோ மேஜிக்கலும் மிராக்கிளும் ப்ரீஸஸும் நடக்கும். ஓகே, ஸோ என்னோட ட்ரூ இன்டென்ஷன் கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஆக்சுவலி மேபி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கமிட்மெண்ட் இஷ்யூ உண்டு. இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் உண்டு. ஓகே, மேபி வேறு 2 சுச்சுவேஷனில் ஸ்டக்காக இருக்கலாம். ஆல்ரெடி மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி, இல்லைங்க வேறொரு ஆப்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கலாம். என்னதோ இவருக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சன் கமிட்மெண்ட் கொடுக்காத ரீதிக்கு உங்களை கொண்டு போக முடியுமா, அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியுமான்னு எத்தையும் நான் திங்க் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட்லி நீங்கள் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இவன் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஐடியா இவனுக்கு இல்லை. ஓகே, அவன் வந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு விருப்பப்படும் போது பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் இல்லைங்க எனக்கு அது ஒரு தேவைக்கு மட்டும் நம்மளை வச்சுருக்காங்க ரிலேஷன் உங்களுக்கு லாஸ்ட் டைமில் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ இப்போ ரிலேஷன்ஷிப் நீங்கள் டோட்லி நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் சேசிங் பண்ணலை, நீங்கள் வந்து பெட் பண்ண போகலை, ஃபோக்கஸ் பண்ண போகலை, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகலை. ஸோ உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கலாம், நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். இப்போ ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்கு, இவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்காங்க, ட்ரூ ஃபீலிங்ஸ் தான் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்குன்னா கரண்ட்லி இது ஒரு கோயிங் வித் சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். ஏன்னா இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், இவர் ஸ்டக் ஆகும். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இவர் ஸ்டக், இவரால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகலாம். அந்த ஒரு தாட்டில் தான் இவர் கரண்டி போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பட் டோட்லி ஆளை டயர்ட் ஆகிட்டு நம்ம சொல்ல டவுன் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மேபி ஒரு டவுட் இருக்கலாம், இந்த போஸ்ட்டுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா, எமோஷன் இருக்கா, என்னை பற்றி திங்க் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் ஒரு தோட்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இவர் உங்களை திங்க் பண்ணுறாரு. இவர் ஆக்சுவலி இவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட் பண்ணி இவர் டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். டவுட்லி இவர் டவுன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் மேபி நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங் இந்த ஃபினிஷிங் வரைக்கும் எல்லா எஃபோர்ட்டும் நான் மட்டும் தான் கொடுத்தேன், அவன் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கவே இல்லைன்னு உங்களுக்கு ஒரு தாட்ஸ் இருக்குன்னா அது பிக் நோவாகும். ஏன்னா இவர் எஃபோர்ட் கொடுத்துருண்டு. இவர் ஆக்சுவலி இந்த ஒரு கண்டிஷனை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போக முடியுமான்னு இவர் எத்தனையோ தூரம் இவர் எஃபோர்ட் ஏன்னா இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். பட் இவரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நம்ம லைஃப்லாம் கொண்டு போகலாம். மேபி இவர் உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கலாம், இங்கே பாரு ரிலேஷன்ஷிப்பை காட்டிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாகும். நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து கனெக்டாக இருக்கலாம். பட் என்னதான் இவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் இவரோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேறொரு இதில் கொண்டு வந்து விட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போன ஆட்களாகவும் நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இவர் ஆக்சுவலி இவர் ஒருபோது உங்களை வேண்டான்னு இவர் வைக்கவே இல்லை. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும்னு தான் இவர் நினைக்கிறாரு. பட் இவருக்கு கமிட்மெண்ட் இஷ்யூனால இந்த ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வர முடியாத, ஒன்று உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ண முடியாது, உங்களை சமாதானப்படுத்த முடியாது, சரி பண்ண முடியாது. இவரும் மேபி இவருக்கு இந்த ஓப்பனாக இவர் வெளியே எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கலாம், எஃபோர்ட்டு கொடுக்காமல் இருக்கலாம். பட் இவருக்குள்ளே இவர் திங்க் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இல்லைன்னா எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அதை ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இவர் எஃபோர்ட் கொடுத்துட்டு. பட் ஆல் எஃபோர்ட் இங்கே ஃபெயிலியர் நம்ம சொல்லலாம். டயர்ட் ஆகிட்டு டோட்லி டவுன் ஆகிட்டு. பட் இவருக்கு என்னதான் இவருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாகவே இருந்தாலும் இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது இவருக்கு ஒரு போத மாதிரியாக ஃபீல் ஆகுது. இதுலேருந்து வெளியே ஒரு மாய மாதிரி ஃபீல் ஆகுது. இதுலேருந்து வெளியும் குதிக்க முடியாமல் அதே சேம் டைம் உள்ளேயும் கொண்டு போக முடியாமல் அதே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ப்ரீசியஸாக முன்னோட்டு கொண்டு போக முடியாமல் மூணுக்கும் நடுவில் கிடையாது தடுமாறி நிற்கிற மாதிரியாக
நமக்கு இதில் ஃபீல் ஆகுது. ஏன்னா இவர் உங்களை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு எஃபோர்ட் கொடுத்துட்டு பட் இவரால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியல நம்ம சொல்லலாம். டோட்லி இவர் டவுன் ஆகும், கரண்ட்லி இவர் டோட்லி டவுன் ஆகும். ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இவரால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால இவருக்கு லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கடைசி வரைக்கும் வேணுங்கிற ஒரு தாட்டு தான் இவருக்கு உண்டு. ஓகே, பட் நீங்கள் இங்கே யாரும் கமிட்மெண்ட் வேண்டி ஸ்ட்ராங்காக பிடிச்சிடும். இவருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு கூட கனெக்டடில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு ஒரு ஹோம்லி வைப்பு ஃபீல் ஆகிட்டு. இன்றைக்கி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் இருக்கீங்கன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு ஹோம்லி வைப்பு இவருக்கு யாரு கூடயே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா நம்ம மனுஷனாக இருந்தாச்சுன்னா நம்மளோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க ட்ரூ ஸ்நேகமாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே வேணுங்கிற ஒரு தாட்ஸ் இருக்கும். இவர் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவர் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுற ஒரே நீங்களாக இருக்கலாம். கரண்ட்லி ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட மனுஷனாகவே இருந்தாலும் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கோ தோல் கொடுக்கறதுக்கோ ஒரு உறவு வேணும்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு சர்ப்ரைஸில் இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் என்னை சுற்றி எத்தனையோ வீடாக இருந்தாலும் எனக்கு யாரு கூட ஒரு ஹோம்லி வைப் ஃபீல் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க ஒரு பீஸ் ஃபீல் ஆகிட்டு இல்லை, இல்லைங்க எனக்கு எல்லாத்தையும் யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு ஒரு ட்ரஸ்ட் இல்லை. ஸோ இவருக்கு உங்ககிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ரீயாக பேசலாம், பழகலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகுது அப்படின்னா இவருக்கு வேறு யாரு கூட இந்த ஒரு ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவருக்கு உங்கள் கூட ஒரு ஹோம்லி வைப் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற ஒரு தாட் தான் இவரோட மைண்டில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது மனசு மாதிரி உண்டு நீங்களே ஃப்ரெண்டாக வந்துட மாட்டீங்களா அந்த ஒரு தோட்டில் தான் இவர் இருக்காரு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் ஆக்சுவலி ப்ரேயர் பண்ணுறாரு, நல்ல ப்ரேயர் பண்ணுறாரு. மேபி கோயிலாக இவர் போயிருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு இவருக்கு இவரோட லைஃப்பில் நீங்கள் இவருக்கு வேணும். ஓகே, நீங்கள் வேணும், பட் இவர்கிட்ட இருக்க கமிட்மெண்ட் கேட்கக்கூடாது. ரிலேஷனுக்குள்ளே போனாலும் பரவாயில்ல, பட் நல்ல ஃப்ரெண்டாக வேணும் லாஸ்ட் வரைக்கும். இந்த ஒரு தாட் தான் இவருக்கு மைண்டில் உண்டு. இவருக்கு ஆக்சுவலி நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது, கரண்ட்லி நீங்கள் சேசிங் பண்ணுன்னு சொல்லும்போது, பெக் பண்ணுன்னு சொல்லும்போது, இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு தன்னோட ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனை எல்லாத்தையும் எங்கேயாவது யாரும் இல்லாத ஒரு காட்டில் போய் ஒன்று கத்தி விழிச்சு அலறி விழிச்சு ஒன்று சவுண்டு போட்டு எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டா என்ன அந்த ஒரு தோட்டு இவருக்கு ஒன்று. இதுதான் இவரோட ட்ரூ இன்டென்ஷன். நமக்கு எனக்கு அந்தளவுக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகுது. இவர் மனசில் இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி இவங்க நம்மளை சேசிங் பண்ணாமல் இருக்காங்க, பெக் பண்ணாமல் இருக்காங்க, நமக்கான ஒரு ஃபோக்கஸ் கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க ரீசன் நான் தான். ஏன்னா அவங்க இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கமிட்மெண்ட் கேட்டு நம்ம கொடுத்துட்டல. ஏன் ஒரு நாள் அவங்க நம்ம சுச்சுவேஷன் அவங்க மனசில் ஆக்க மாட்டாங்க. இவருக்கு கமிட்மெண்ட் விஷயம் உண்டு. ஓகே, ஸோ மனசில் ஆக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு நம்ம வலி வேதனை புரியாதான், இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் இவ ஏன் அடம் பிடிக்கிறா, இவ ஏன் நம்மக்கிட்ட இது விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் நான் என்ன தான் செய்வேன், இவர் வலி வேதனையெல்லாம் இவர் சப்ரஸ் பண்ணிகிட்ருக்கார். அப்போ நான் எங்கேயாவது ஒரு காட்டில் போய் எல்லாத்தையும் ஒன்று அலறி விழிச்சு கொட்டினா கொள்ளாங்கிற தாட் இவருக்கு உண்டு. அப்பவுமே இவர் அழுது ஒரு குழந்தை தன்னைத்தானே தீம்பி அழுது சரி பண்ணுறது போல் இவர் ஃபீல் பண்ணாலும் கில்ட் ஆனாலும் இவர் லாஸ்ட்டாக நினைக்கிற விஷயம் இப்போ இதையும் பேசி ஒரு காரியம் இல்லை, நம்ம இப்போ எப்படி சுச்சுவேஷன் போதும் அதுக்கேற்ற மாதிரி போவோம், எல்லாம் சரியாகும், எல்லாம் மாறுங்கிற ட்ரஸ்ட் உண்டு. இவர் நல்ல கரண்ட் சுச்சுவேஷனில் ப்ரேயர் பண்ணுறாங்க. இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் நினச்சா எல்லாம் சரியாகும், தேவன் நினச்சா எல்லாம் ஒரே செகண்டில் மாறி போகும். ஸோ அதனால் கோயின் வித் சுச்சுவேஷனுக்கு நம்ம போவோம். இந்த ஒரு சுச்சுவேஷன் கடைசி வரைக்கும் இருக்காது, கரெக்டாக இவருக்கு லைஃப்பில் நீங்கள் செய்வீங்க ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு லைஃப்பில் வைரமாக இருக்கட்டும், மாணிக்கமாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், டைமண்ட், இவருக்கு ஆப்ஷன்ஸ் என்ன இருந்தாலும் இவர் திரும்பி பார்க்குறது இவங்களே. ஏன்னா இவருக்கு இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலேயாகும். ஓகே, நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஸோ இந்த ஒரு போஸ் இருக்க கண்ணுக்கு முன்னே வயிறு இருக்குது, மாணிக்கம் இருக்குது, பட் இவரோட ஃபோக்கஸ் அதில் கிடையாது. இவரோட ஃபோக்கஸ் இங்கேயாக இருக்குது. அதே மாதிரி தான் இவருக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலும் சரி, இவரோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இவரோட ஃபோக்கஸாக இருக்கட்டும், இவரோட மைண்டாக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், 24/7 உங்களை மட்டும் தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம சொல்ல நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்போ இவருக்கு லைஃப்பில் கடந்து வருவீங்க, எப்போ நீங்கள் இவரை புரிஞ்சுப்பீங்க, அந்த ஒரு தாட் தான் உண்டு. பட் கரண்ட்லி இவருக்கு இலூஷன் மாதிரியாக ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு மனசில் இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே ஒரு போத மாதிரி, இதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரியும் இதில் ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இவர் உங்களை கனெக்ட் பண்ணுவார். ஓகே, இவர் ஒரு காலோ ஒரு மெசேஜோ இவர் உங்களை ஷோராக இவரை கனெக்ட் பண்ணுவார். இல்லை எந்த மாற்றமும் இல்லை. கமிட்மெண்ட் கொடுக்க முடிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கமிட்மெண்ட் கிடைக்கும். அல்லாத உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆவாங்க. அட்லீஸ்ட் என் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டாவா
நீ இல்லைங்க என்னால் முன்னோட்டு போகவே முடியாது, ஏன்னா உன்னை கூட உன் கூட நான் பேசி பழகினது ஒரு ட்ரஸ்ட் எனக்கு வேறு யாரு கூட ஃபீல் ஆகிட்டில்ல, இல்லைங்க நீ என்கிட்ட ட்ரூவாக நின்ற மாதிரி வேறு யாரும் என்கிட்ட ட்ரூவாக இல்லை, அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. அதனால ஒரு ஃப்ரெண்டாக இவர் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகிறதில்ல, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே, இனி நமக்கு இனி இம்பார்ட்டன்ட்ல லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஜி லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டபிள்யூ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அக்டோபர் இம்பார்ட்டன்ட். இனி இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.